ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே நமக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனிங் சேஞ்ச் பண்ணிக்கணும். எனக்கு இந்த பொசிஷன் இங்கே தேவையில்லை, இது இங்கே வரணும். எனக்கு இது இங்கே தேவையில்லை, இந்த இடத்துல வரணும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு புது எலமெண்ட்டை பார்க்க போகிறோம். என்ன எலமெண்ட் அப்படின்னா, இன்டர்ன்ஷிப் பண்ணவங்களுக்கு இது தெரியும். இதை தான் சொல்லுவேன் அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். இது எடிட்டர், இது ப்ரௌசர்னு வச்சுக்கோங்க. ப்ரௌசர் H1 போட்டு பிரம்மா டெக் அப்படின்னு அடிக்கிறேன். அப்ப நமக்கு இந்த பிரம்மா டெக்கு இங்க வந்துடும். ஓகேங்களா? இதுதான் பாடி டேக் ஓபன் ஆயிருக்கு. ஓகேங்களா? பாடி டேக் ஓபன் ஆயிருக்கும். தென் இங்க H1 நம்ம போட்டா இங்க வந்துடும் பிரம்மா டெக் அப்படின்றது. நெக்ஸ்ட் H2 ஓபன் பண்றோம். APJ ட்ரீம் டெக்னு வர அவுட்புட்டு அகைன் APJ டெக்னு வந்துடும். இது யாருக்கா டவுட் இருக்கா? இதில் எடுத்து போய் காட்டணுமா? இதுதான் ப்ரௌசர்லேயும் வரப்போகுது. நீங்கள் பண்ணீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வரும். சரிங்களா? எனக்கு இந்த எலமெண்ட்டு இங்கே தேவை கிடையாது. ஓகேவா? ஆஸ் பர் த ப்ரொசீஜர் எனக்கு I want these elements supposed to be placed in this place அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, எனக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொரு எலமெண்ட்டும் போட்டுக்குமே. இன்னொரு எலமெண்ட் பட்டன் AHRF வச்சுக்கிறேன். AHRF get started இப்படி கொடுக்குறேன். ஓகே, இதுக்கு நம்ம டிசைன்லாம் எழுதி பட்டன் மாதிரி வர வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோம். இப்படி வச்சிருந்தேன். சரி, இது யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது? நன்றி. நம்ம என்ன பண்ணுமோ அதேதான். சர்வீசஸ். ஸோ நமக்கு இந்த டிஸ்பிளே இதெல்லாம் போட்டு நம்ம இதை ஒரே லைன்லேயே வர வச்சுக்கோம். இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? எனக்கு இந்த எலமெண்ட்டு இங்கே இருந்தால் நல்லா இருக்கும், இந்த எலமெண்ட்டு இங்கே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இந்த எலமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பொசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? சிஎஸ்எஸ்ல பொசிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பொசிஷன் இதுல அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி அப்படின்னு 4 விஷயம் இருக்கு. இன்னொன்று ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக் அப்படின்றது என்ன அப்படின்னா டிஃபால்ட்டாக எந்த எலமெண்ட் கிரியேட் பண்ணாலும் பொசிஷன் ஸ்டாட்டிக்னு வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் கணக்குலேயே எடுக்கக்கூடாது. யூஸ் பண்ணக்கூடிய 4 பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா இது கிடையாது. இதை இப்போ நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஃபியூச்சரில் இதை பார்த்துப்போம். அதனால் இதை குழி தோண்டி புதைச்சிடறேன். ஓகேவா? இது நம்ம பார்க்க போகிறதில்ல, அப்சல்யூட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த அப்சல்யூட் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும்? அப்சல்யூட்னு கிடையாது, இந்த பொசிஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலே எக்ஸ்ட்ரா 4 எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பொசிஷன் நமக்கு ஆஃபர் பண்ணுது. என்ன ஆஃபர் பண்ணுதுன்னா டாப்பு, பாட்டம், ரைட்டு,
லெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 எலமெண்ட்ஸை எப்பெல்லாம் நீங்க பொசிஷன் யூஸ் பண்றீங்களோ அப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்ட்னு கிடையாது, பட் பொசிஷன் கீவேர்டு இருந்தா மட்டும்தான் இந்த 4 எலமெண்ட் ஒர்க் ஆகும், அப்படி இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு சின்ன சாம்பிளுக்கு இந்த பிரம்மா டெக்கு போயிட்டு லெஃப்ட் 150 அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எண்டு கார்டு போட்டுருது. ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் நான் சொன்ன மாதிரி எல்லா எலமெண்டோட டிஃபால்ட் பொசிஷன் ஸ்டாட்டிக் தான். ஸ்டாட்டிக்கை தவிர்த்து மிச்சம் நம்ம சொன்ன 4 ப்ராப்பர்ட்டிக்குமே ஒர்க் ஆகும். அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது அப்சல்யூட். இதை யூஸ் பண்ணும்போது இந்த 4 எலமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். டாப்பு, பாட்டம், லெஃப்ட், ரைட்டு, லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது என்னன்னா அப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த எலமெண்ட் இருக்கு அப்படின்னா பி இது லெஃப்ட், ஹெச் இருக்கிறது ரைட்டு, இது டாப்பு, இது பாட்டம். இந்த ரூல் எல்லாருக்குமே தெரியும், கரெக்டுங்களா? இந்த இடம் இந்த எலமெண்ட்டை சுத்தி இருக்கிற 4 அந்த 4 என்ன சொல்றது, வடக்கு கிழக்கு அந்த மாதிரி 4 டைரக்ஷன் நமக்கு தெரியும். சரி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்க இருக்கிற எனக்கு எலமெண்ட்டை எனக்கு இத எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே லைன்ல வர வைக்கணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த யூஎல் எலமெண்ட், இந்த யூஎல் குள்ள தானே எல்லை எல்லாமே இருக்கு. ஓகேவா? எக்ஸாம்பிள் நான் இந்த யூஎல் எலமெண்ட்டுக்கு பொசிஷன் அப்சல்யூட்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இது உடனே எங்க போயிடும் அப்படின்னா யூஎல் எலமெண்ட்டுக்கு பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு நான் சொல்றேன். சொன்ன உடனே இந்த கெட் ஸ்டார்டட் மேல வந்துச்சு. ரீசன் என்னன்னா அது அதனுடைய பிளேஸை விட்டுடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும். இதை நான் ஹைட் பண்றேன், நல்லா தெரியும் போது அதை நான் சொல்றேன். ஓகே, இப்ப யூஎல்க்கு ஓகேவா எல்லா எல்லை எலமெண்ட்டும் இந்த யூஎல்குள்ளதான் இருக்கு. இதனுடைய பொசிஷன் அதை நான் ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுக்கோயேன், அதனுடைய சைல்டு எல்லாமே ஒரு இடத்துக்கு வந்துடும். இதனுடைய எலமெண்ட்டை நான் பொசிஷன் சொல்றேன். இப்ப பொசிஷன் சொன்ன உடனே ஓகேவா இதனுடைய டைரக்ட் பேரண்ட் யாரா இருப்பாங்க அப்படின்னா இந்த பிரம்மா டெக்னா கிடையாது, பாடி ஆஃப் த எலமெண்ட் தான் டைரக்ட். என்னன்னா புரியவே இல்லை அப்படின்னா இன்னும் பெட்டரா சொல்லணும் அப்படின்னா இந்த 2 எலமெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இப்ப பிரம்மா டெக்னு இங்க கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட், அடுத்த பாடிக்கு அப்புறம் பிரம்மா டெக்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன், யூஎல் எல்ஐ டேக் ஆட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ தட் நமக்கு வந்து என்னன்னா பிரம்மா டெக் ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் சர்வீஸ் வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் நான் இந்த எலமெண்ட்டை இப்படி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாடியோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் யூஎல் எல்ஐ கொடுத்துருக்கேன், செகண்ட் இப்படி கொடுத்துருக்கேன். அவுட்புட் எனக்கு எப்படி வந்துருக்கும்? ஹோம் சர்வீஸ் அதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பிரம்மா டெக். எக்ஸாக்ட்லி. சோ இந்த பிரம்மா டெக் அப்படின்றது அப்சல்யூட்லி கீழே வந்துட போகுது. ஓகேவா? ஏன்னா பாடியில ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னவா இருக்கு, இதுதான் இருக்கு. பாடியோட நியரஸ்ட் எலமெண்ட் இந்த ஹோம் சர்வீசஸ் தான் இருக்கு. இது செகண்டா தான் வரப்போகுது. கரெக்ட், வந்துடுச்சு. ஓகேங்களா? சரி, நான் இதுல என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா ஒன்னும் சொல்ல வரல. அப்படின்னா எல்லா எலமெண்டோட டிஃபால்ட் பொசிஷன் எது அப்படின்னா பாடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுதான். ஓகேவா? சோ இந்த எலமெண்ட்டை இப்படி டெலீட் பண்ணிடுறேன், இங்கேயும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாடிக்கு நியரஸ்ட் எலமெண்ட் என்ன எலமெண்ட் கொடுக்குறோமோ அதுதான். ஓகேவா? இந்த பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணா என்ன சொல்லும் அப்படின்னா நீ யாரையுமே பேரண்டா எடுத்துக்காத, பாடிக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்டா போய் உக்காந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும். ஓகேவா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த 4 எலமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த யூஎல் எல்லையே இல்லை, இதை நான் எடுத்து புரியலாம், பிரச்சனை கிடையாது, நாளைக்கு இதே பார்ப்போம். ஓகேவா? we have enough time. இப்படிதான் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணோம் எலமெண்ட்ஸ். ஓகே, இது இப்படிதான் வருது பிரம்மா டெக் ஹோம் சர்வீசஸ். நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த எலமெண்ட் யூஎல்லுக்கு மட்டும் நான் போயிட்டு சொல்ல போறேன் உன்னுடைய பொசிஷன்
அப்சல்யூட் அப்படின்னு சொல்ல போறேன். அப்சல்யூட் சொன்னோடனே அது ரெடியா இருக்கு. ஓகே, அப்சல்யூட்னா நான் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனேன் சொல்லு அப்படின்னு அது கேக்குது. ஓகேவா, இந்த பொசிஷன் அப்சல்யூட் யூஎல்க்கு போட்டதுக்கு அப்புறம் இந்த யூஎல் எலமெண்ட் கேக்குது. நான் அப்சல்யூட்னு சொல்றேன்ல, என்னுடைய டாப் பொசிஷன் எது அப்படின்னு கேக்குது. ஓகேவா, இந்த எலமெண்ட் மட்டும் கொடுத்து இல்ல அப்படின்னா, இந்த H1 கொடுத்து இல்ல அப்படின்னா நீ எங்க இருந்திருப்ப அப்படின்னா, எங்க பாடி ஆஃப் த எலமெண்ட்ல தான் இருந்திருப்ப. அதை சொல்றதுக்கு நம்ம என்ன கமெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டாப் 0 லெஃப்ட் 0. டாப் 0 அப்படின்னா இந்த இடம், லெஃப்ட் 0னா இது. ஓகேங்களா, இப்ப பாருங்க கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும், பட் ஆனா ஒன்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த யூஎல் கிட்ட போய் நான் சொல்ல போறேன், இந்த பிரம்மாட்டிக் அப்படின்றது ஒண்ணு இல்லை அப்படின்னா இங்கே டெலிட் பண்ணுங்க. இல்ல நீங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அது நீங்க சொல்றதுக்கு என்ன செய்யணும்னா, நம்மளுடைய அன்பார்ச்சுனேட்லி நமக்கு இந்த எலமெண்ட்டும் வேணும், இந்த எலமெண்ட்டும் வேணும். ஓகேவா, இந்த எலமெண்ட்டும் வேணும், இந்த எலமெண்ட்டும் வேணும். சரி, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஎல் கிட்ட போயிட்டு உன்னுடைய ஒரிஜினல் பொசிஷன் எது தெரியுமா, டாப் 0 அப்படின்னு சொல்றேன். டாப் 0 கொடுத்தோன்னே இங்க வந்துருச்சு. லெஃப்ட் 0 அப்படிங்கிற இங்க இருக்கு. ஓகேவா, லெஃப்ட் 0 இந்த இடத்துல வந்து, ஏன்னா இந்த யூஎல்எல்ஏக்கு அந்த பேடிங் அதெல்லாம் இருக்கும், அதனால அது அங்க ஸ்டார்ட் ஆகும். ஓகே, லெஃப்ட் 0னா இந்த இடத்துல இருக்கு. ரைட் 0 அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த இடத்துக்கு தான் வரணும். ரைட் 0ன்னு சொன்னோன்னே இந்த இடத்துக்கு வந்துச்சா, இந்த பொசிஷன் இல்லாம இந்த 4 வேரியபிளும் ஒர்க் ஆகாது, அது திரும்ப கீழே வந்துடும். அப்ப பொசிஷன் அப்சல்யூட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பாடி ஆஃப் த எலமெண்ட்டை தான் டாப் 0வா அது கன்சிடர் பண்ணும். பாடி ஆஃப் த எலமெண்ட்டை தான் டாப் 0வா கன்சிடர் பண்ணும். ஸோ அது அந்த இடத்துக்கு போயிடும். ஓகேவா, நீங்க ரைட் 0 கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வரும். லெஃப்ட் 0 அப்படின்னா இந்த இடம் அப்படின்ற மாதிரி ரைட் 0 அந்த இடத்துக்கு வரும். நமக்கு லெஃப்ட்ல இருந்தே நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு அப்பேரோ அழுத்துங்க, 10-10 மூவ் ஆகும். 10-10 மூவ் ஆகும். ஓகேங்களா, நான் என்ன பண்றேன்னா பாடி ஆஃப் த எலமெண்ட்ல இருந்து மூவ் பண்ணிட்டே வரேன். எனக்கு இது வரைக்கும் ஓகே. ஓகே, நான் டாப்ல இருந்து கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். 20 பிக்சல் கீழே இறக்கிக்கிறேன். ஓகேங்களா, இந்த லோகோவையும் அதே மாதிரி பண்ணலாம். லோகோவை பேடிங் டாப், பேடிங் லெஃப்ட், is fine. So again நான் இந்த மெனுஸை இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. லெஃப்ட்ல இருந்து இங்க 460க்கு நான் மூவ் பண்றேன். ஓகேவா, மெனுஸ் கிட்ட போயிட்டு, ஓகேவா, இந்த பேரண்ட் கிட்ட போயிட்டு உன்னுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு நான் சொல்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு அது ரெடியா இருக்கு, எந்த இடத்துக்கு போன சொல்லு, நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்க, உன்னுடைய ஆர்ஜின் எது அப்படின்னா பாடி ஆஃப் த எலமெண்ட் தான் உன்னுடைய ஆர்ஜின் அப்படின்னு சொல்றதுக்கு டாப் 0 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்துடும். ஓகேவா, நமக்கு அங்க இருந்து மூவ் பண்ணணும். எப்படின்னா மூவ் பண்றது, இந்த இடத்துல பேடிங் லெஃப்ட் மார்ஜின் லெஃப்ட் யூஸ் பண்ணுமான்னு கேட்டா தேவையே கிடையாது. ஏன்னா பொசிஷன் நம்ம யூஸ் பண்ணா இந்த 4 பேராமீட்டர் வந்து நமக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துட்டு இந்த சோர்சஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி வச்சுக்கோம். இதை காப்பி பண்ணிட்டு உன்னுடைய style.cssல கொட்டிடுங்க, போய் சேரு அப்படின்ட்டு. இப்ப இந்த இடத்த முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த பட்டனை ஓபன் பண்ணிக்கணும். இது இங்க இருக்கு. ஓகே, இவர்கிட்டயும் அதே விஷயத்தை தான் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, பட்டன் உங்களுடைய பொசிஷன் அப்சல்யூட் சொல்லியாச்சு. டாப் 0ல அப்படின்னா டாப் 0 அப்படின்னா பாடி ஆஃப் த எலமெண்ட் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போயிடும். ஓகே, இந்த இடத்துல தான் இப்ப அது இருக்கு, டாப் 0. இப்ப நான் லெஃப்ட்ல இருந்து எடுத்துட்டு வரமானா தேவையில்லை. ரைட் 0 அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும். ரைட்ல இருந்து மூவ் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல மூவ் பண்ணிட்டு ஓகேவா. ஓகே,
இப்ப இந்த இடத்துல நான் வந்து 3 எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது டிஃபால்ட்டா இருக்கிற பொசிஷனை இந்த 2 எலமெண்ட்டும் கொடுக்கவே இல்லைன்னா இந்த கெட் ஸ்டார்டட் எங்க இருந்திருக்கும்? கண்டிப்பா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருந்திருக்கும். என்ன சொல்றேன்னா, இதுவும் இந்த எலமெண்ட்டும் இல்ல அப்படின்னா இந்த எலமெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும்? இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஏன் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது? ரூட் வந்து பாடி, அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அன்பார்ச்சுனேட்லி எனக்கு எல்லா எலமெண்ட்டும் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். அன்பார்ச்சுனேட்லி எனக்கு எல்லா எலமெண்ட்டும் வேணும். அப்ப லோகோக்கு H1 டேக், இதுக்கு UL டேக், இதுக்கு இது போட்டாச்சு. போட்டாச்சு. இது எல்லாமே இருக்கட்டும். இருந்தாலும் திரும்பவும் நான் போயிட்டு அதனுடைய பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் தான் பொசிஷன் அப்சல்யூட். அப்சல்யூட் அப்படின்னா டிஃபால்ட் பொசிஷன் அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்னு கொடுத்துட்டு 0 கொடுக்குறேன். அகைன் இந்த இடத்துல போயிட்டு இது ஓகே அப்படின்னு அகைன் இந்த இடத்த எனக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறேன். ஸோ இந்த 3 விஷயத்த காப்பி பண்ணிட்டு பட்டன் கிட்ட போய் சொல்ல போறேன். இப்ப சைட் இப்படி பார்த்துட்டு சுட ஹெட்டர் பேஜ் ரெடி அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த சர்வீசஸை ஓவர் பண்ணும்போது எனக்கு ஒரு சில விஷயம் கலர் சேஞ்ச், அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துலயும் சேஞ்ச் பண்ண வைக்கலாம். ஓகேவா? பார்டர் ரேடியஸ் நம்ம கொடுத்தோம்ல, இப்ப பாத்தீங்கன்னா ஓவர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பட்டனுக்கு கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி என்ன பண்ணலாம்னா அதே பட்டனை எடுத்துக்க வேண்டியதான். பட்டனை எடுத்துக்கிட்டு ஒரு ஓவர், அந்த ஓவரை இதை கொடுத்து பட்டனை ஓவர் பண்ணும்போது எனக்கு பேக்ரவுண்ட் கலரு என்னவா மாத்தினா நல்லா இருக்கும்? எனக்கு ஐடியா இல்லை. ஓகே, அது நல்லா இருக்காது. ஓகே, கலர் மட்டும் மாத்திக்கிறேன். கலர் ஒயிட் அப்படின்னு கொடுக்குறேன். சும்மா அது ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்றது. இப்போ நான் இந்த இடத்துல தான் இருக்குன்றது கிளீனா தெரியும். ஓகேங்களா? நல்லா இல்லை. எனிவே நமக்கு அந்த கலர் சூஸ் பண்றது வராது. ஓகேங்க, இப்போ இது ஓவர் பண்ணும்போது எனக்கு வந்துடுச்சு. இதை ஓவர் பண்ணும்போது நான் ஆக்டிவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த இடத்துக்கு வரும்போது அதை சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே இருந்தது. ஓகேவா? ஹெட்டர் செக்ஷன் இப்போ வரைக்கும் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நடத்தின அந்த பொசிஷன் அப்சல்யூட்ல யாருக்கா டவுட் இருக்கா? ரைஸ் யுவர் ஹேண்ட். உமா, ஓகே, ஒண்ணே. கொஞ்சம் கூட கூச்சப்படாதீங்க, கேளுங்க. இன்னைக்கு கிளாஸ் போனாலும் போயிட்டு போகுது, சாமிக்குன்னு விட்டு போ. ஒரே ஒரு ஆள் தானா? சரி உமா சொல்லு பாப்பா, என்ன இதுல உனக்கு டவுட்? அண்ணா அந்த ஸ்டாட்டிஸ்டிக் அப்படி சொன்னீங்கல்ல, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இப்ப இந்த செக்ஷன் இருக்கு. இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ண இப்படி இருக்கு. ஓகேவா? டிசைன் பண்ணிக்கலாம், அது போயிட்டு போகுது. ஓகே, புரியலன்னா அப்படியே. இப்ப இந்த H1 டேக நான் இங்க கொடுத்துருக்கேன். இது கூட தேவை, இதையுமே நான் எடுத்துறேன். மியூட்ல போயிடும். இப்ப பிரம்மா டெக்னு இங்க இருக்கு. ஓகேவா? இதுதான் ஒரிஜினல் பொசிஷன். எந்த எலமெண்ட்டை கிரியேட் பண்ணாலும் ரூட் ஆஃப் த எலமெண்ட் வந்து பாடி, அதுக்கு கீழே இங்க வந்து. சரி, இப்ப யூஎல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு எல்லையில ஹோம் அப்படின்னு கிரியேட் பண்ண, இது இங்க வருது. ஓகேவா? கரெக்ட் தான், ஏன்னா ஆல்ரெடி ஒரு எலமெண்ட் இருக்கு, அதுவுமே பிளாக் லெவல் எலமெண்டா இருக்கு, கண்டிப்பா கீழே தான் வரும். ஓகேவா? எனக்கு இந்த எலமெண்ட் இங்க தான் வரணும்ன்றத டெக்னிக்கலா என்ன சொல்லணும்னா பாடி ஆஃப் த எலமெண்டோட ஃபர்ஸ்ட் இதுவா இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும். எப்படி வர வைக்கிறது? ஓகேவா? அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இது இருக்கிற இடத்த விட்டுடும். அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்ப இந்த இடத்துல href பட்டன் இருக்கு, ஹலோ அப்படின்னு கொடுக்கணும்.
ஹலோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப இந்த இடத்துக்கு நான் பொசிஷன் அப்சல்யூட்னு சொன்ன உடனே இது ரெடியா இருக்கும் இந்த இடத்த விட்டுட்டு போறது. எங்க போகும்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இப்ப பாருங்க, வந்துருச்சா? அப்புறம் ஏன் ஹலோ வந்துருச்சு அது இங்கே இருக்குன்னா இது இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம டாப் 0ன்னு சொன்னாதான் அது அதனுடைய இடத்துக்கு போகும். ஓகேவா? அன்டில் அது வந்து இந்த இடத்துலயே தான் இருக்கும். ஸோ அப்சல்யூட்ன்றது எதுக்காக எலமெண்ட்டுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா பாடி ஆஃப் த எலமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எலமெண்டா நீங்க வரணும் அப்படின்றது. ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேனே, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாதுன்னா எனக்கு டிஃபால்ட்டா பிரம்மாடெக் இந்த என்ன சொல்ற ஹெட்டிங்கோட கலர் பிளாக் கலரு, நான் அதை கருப்பு கலர்ல இருந்து எல்லோ கலர் மாத்த முடியுமானா மாத்த முடியுது. அப்ப என்னுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகுதே, அதுதான் சிஎஸ்எஸ். ஓகேவா? அப்படி இருக்கும்போது என்னுடைய பாடி ஆஃப் த எலமெண்ட்ல ஒரே ஒரு எலமெண்ட் தான் வர வைக்க முடியுமானா கிடையாது. நீ 1000 எலமெண்ட்டை வர வச்சுக்கலாம். ஆனா வர வைக்கிறதுக்கு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பொசிஷன் அப்சல்யூட்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? இங்க கொடுத்துட்டீங்க, அடுத்து இதுக்குமே பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். நீங்க இங்க இருந்து இப்படிக்கா நீங்க எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னுடைய அவுட்புட் எப்படி வரணும்னா பிரம்மாடெக் சர்வீசஸ் அதுக்கப்புறம் பட்டன் எல்லாமே ஒரே லைன்ல வரணும். இதை மட்டும் தான் என்னால ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு இங்க இருந்து இந்த இடத்துக்கு வர வைக்க முடியும், இங்க வர வைக்க முடியும். இதை எடுத்துட்டு போயிட்டு இங்க வைக்க முடியாது. ஆனா மார்ஜின் டாப் கொடுங்க, இது போதானு. மார்ஜின் டாப்னா மேல போறது இல்ல, இருக்கிற இடத்துல இருந்து கீழே வரும். புரியுதாவுமா? புரியுதுண்ணா. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆப்சல்யூட்டுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எதுனா சொல்றீங்களா? எது அப்சல்யூட்டுக்கு வந்துட்டு எதுனா எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றீங்களா? இப்ப பொசிஷன் அப்சல்யூட் சொன்னீங்கல்ல, அந்த அப்சல்யூட்டுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். சரி, div 1 கிளாஸ் 1 இருக்கு. அதே மாதிரி 2 இருக்கு. ஓகே, இதுக்கு பேக்ரவுண்டு ரெட், ஹைட்டு 250, வித்து 250. சரி, இதை அப்படியே காப்பி பண்ணி ஒன்று பேஸ் பண்ணி எல்லோ கலர் அப்படின்னு வைக்கணும். கரெக்டா? ஓகேவா? ரெட்டு எல்லோ. இது ஏன் மேலே வருது அப்படின்னா நம்ம அதை தான் ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் த எலமெண்ட்டாக கொடுத்துருக்கோம். இல்லைன்னா எனக்கு இதுதான் மேலே வரணும், அதாவது எனக்கு இதுவும் பக்கத்துல பக்கத்துல வரணும். எப்படி வர வைப்பேன்? மார்ஜின் டாப் கொடுங்க, வருதான்னு பார்ப்போம். ஓகே, உங்களுடைய இதுபடி நான் இந்த இடத்துல மார்ஜின் டாப் கொடுக்குறேன், 150 கொடுக்குறேன், மேலே போ. மார்ஜின் டாப் அப்படின்றது இருக்கிற இடத்துல இருந்து கீழே வரும். மார்ஜின் டாப் ஆமா 150 பிக்சல் வந்துருச்சு, இங்க இருந்து வர்றதுக்கு கிடையாது. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா கிரியேட் பண்ற எலமெண்டோட பொசிஷனையே மாத்தணும். எங்க இருந்து மாத்தணும் அப்படின்னா ரூட் எலமெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். இதை ரூட் எலமெண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும். ரூட் எலமெண்ட் என்னது? பாடி ஆஃப் த எலமெண்ட் தான் ரூட். எல்லா எலமெண்ட்டுமே இவர் தான் அப்பா. ஓகேவா? இதை எடுத்துட்டு போயிட்டு நீ மட்டும் இங்க கொடுத்தன்னு வச்சுக்கோயேன், வந்துடும் அப்படின்ட்டு. இது வந்துருச்சு, இது போயிடுச்சு. ஓகே, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இதுவும் எனக்கு இங்க தான் இருக்கணும், பாடி ஆஃப் த எலமெண்ட் தான் ரூட்டா இருக்கணும், இதுவும் இங்க தான் இருக்கணும் ட்வின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இதை எடுத்துட்டு போய் இங்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டாவதா இருக்கிற அதனுடைய பொசிஷனை அப்சல்யூட் அப்படின்னு சொல்லணும். சொன்னா போகலையே, சொல்லிட்டு நீங்க டாப் 0 அப்படின்னு சொல்லணும். ரெட்டு போயிடுச்சு, ரெட்டு போகல, அதை மறைச்சு வச்சிருக்கு. நீங்க லெஃப்ட் கொடுத்து 150 அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரே மந்தை 2 ஆளுகள் அப்படின்ற மாதிரி மாறும். இதே விஷயம்தான் இது லோகோ, அதாவது ஹெட்டிங் டேக். இது ULLI டேக்.
இங்க கீழே இருந்துச்சு, எனக்கு ஒரே இடமா வேணும் அப்படின்றதுக்காக அதனுடைய பொசிஷன் அப்சல்யூட்னு சொல்றேன். அப்சல்யூட்னு சொன்னாலே இது பாடி ஆஃப் த எலமெண்ட்டுக்கு வந்துடும். அதை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா டாப் 0 அப்படின்னு சொன்னா அது மேல வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க அதை எந்த இடத்துக்கு மூவ் பண்ணுமோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கணும். சொன்ன விஷயம் ஓரளவு மேட்ச் ஆச்சா? புரிஞ்சுக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணு. இப்ப புரிஞ்சதுன்றது வெங்கையா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, அதை நான் சந்தோஷப்படுற ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஸோ நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இது புரியுது அப்படின்னு சொல்ல தேவை.